ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தான் சீர்திருத்த இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவில் துவங்குது. அந்த சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதை துவங்கிய தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இயக்கங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அது இந்த தலைவர்களை கொடுத்து கூட இருக்கலாம். எந்த இயக்கத்தை எந்த தலைவர் துவங்கினாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்லைனா இயக்கத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள், அது எப்படி பிளவுபட்டுச்சு அப்படிங்கிற வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் துவங்கப்படுது. அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் உங்களுக்கு தெரியும். 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் சுத்தி அப்படிங்கிற ஒரு முறையை உருவாக்கியிருப்பார். சரிங்களா. அதுக்கப்புறமா பிரம்ம ஞான சபை மற்றும் தன்னாட்சி இயக்கம் ரெண்டுமே. பிரம்ம ஞான சபை இந்தியாவில் அன்னி அவர்களுடைய தொடர்புடையது. ஏன்னா பிரம்ம ஞான சபையினுடைய அதை துவங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிற ஒருத்தர் துவங்கியிருப்பார் அமெரிக்காவில். அவர் இறந்த அப்புறமா அதை சென்னை அடையாருக்கு அன்னி அவங்க தான் கொண்டு வருவாங்க. அதனால் இந்தியாவில் பிரம்மஞான சபையை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி அவங்களுடைய ரெண்டு முக்கியமான ஒரு நூல்கள் மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக இந்தியாவில் சுதந்திர கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பரப்புனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அலிகார் இயக்கம் சர் சையது முகமது கான் இல்லை அகமது கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பிரார்த்தன சமாஜம் ஆத்மராவ் பாண்டரங்கன். பூமிதான இயக்கத்தை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாபாவை துவங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுகிறவருடைய தந்தை பெரியார் அவர்கள். அதுக்கப்புறமா ராமகிருஷ்ண இயக்கத்தை துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சீடராக இருந்த விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை துவங்கியிருப்பாங்க. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இவங்களுடைய சொற்பொழிவு மிக மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அன்றைய காலகட்டத்தில். ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.